பாலம் பாம்பனில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இந்த செங்குத்து பாலத்தை திறந்து வைத்தபோது ரயில் இயக்கப்பட்டதையும், அதேபோல் அந்த செங்குத்து பாலம் திறக்கப்பட்ட போது இந்திய கடற்படையினுடைய கப்பல் அந்த வழியாக பயணித்ததையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்த போது நடந்த இந்த நிகழ்வுடைய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதேபோல தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். அதேபோல சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பிரதமர். மட்டுமல்ல, இந்த பாம்பன் பாலம் வடிவமைக்கப்பட்டதனுடைய தொழில்நுட்ப அமைப்புகள் முறையாக அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப வல்லுநர்கள், என்ஜினியர்கள் அந்த பகுதியில் நின்று கொண்டு இந்த பாலம் எப்படி செயல்படுகிறது, தூக்கு பாலத்தினுடைய அமைப்பு முறை என்ன, அதே போல பாம்பன் பாலம் அந்த தூக்கு பாலம் செங்குத்து பாலம் தூக்கு செல்கின்ற போது எப்படி கடந்து செல்லும் போது அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியிலான இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன, தாங்கும் திறன் என்னென்ன, எப்படி கடந்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் எடுத்துரைத்து வருகிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். பிரதமர் மோடி பாலத்தை திறந்து வைத்ததை அடுத்து ரயில் அந்த பகுதியில் இயக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கப்பற்படையினுடைய கப்பல் அந்த பகுதி வழியாக இயக்கப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்பு அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. அதே போல ராமநாதபுரம் மட்டுமல்ல, ராமேஸ்வரத்தை பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் இங்கே ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய மூத்த பட்டர்கள், அர்ச்சகர்கள் அவருக்கு பூரணகும்ப மரியாதை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பாம்பன் பாலத்தினுடைய அமைப்பு, செயல்திறன் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவருக்கு பிரதமருக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உடனிருக்க பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்கள் தகவல். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் வழியில கடலுக்கு நடுவே புதிதாக செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய ரயில்வே புதிய பாலம் கட்டப்பட்டு இன்னைக்கு பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்கிறாரு. இதன் கட்டுமான பணிகளை பொறுத்த மட்டும் கடந்த ஆண்டு நவம்பர்லேயே முடிவடைஞ்ச நிலையில ரயில்வே பாதுகாப்பு ஆணையாளர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வு செய்து பயணிகள் ரயில் போக்குவரத்துக்கு சான்றிதழ் வழங்கினார். இதனை அடுத்து இன்று பிரதமர் நரேந்திர மோடி இந்த புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வச்சிருக்கிறாருங்க. இந்திய நாட்டின் நிலப்பகுதியை ராமேஸ்வர தீவையும் இணைக்கும் வகையில பாம்பன் பாலத்திற்கும் இடையே கட்டப்பட்ட ரயில் கடல்ல ரயில் பாலம் கட்ட ஆங்கிலேய அரசு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திட்டமிட்டு அதன் அடிப்படையில 1911 அதுக்கு உண்டான பணிகள் துவங்கப்பட்டு 2 வருடங்கள்ல, அதாவது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு அது முதல் ரயில் இயக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய நிலையில நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு பக்தர்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருக்கின்ற சூழ்நிலையில ரயில் போக்குவரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுல 2வது ஒரு பாலம் திறக்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது இந்த பாலம் திறக்கப்பட்டிருக்குது. நூற்றாண்டு பழமைமிக்க இந்த பாம்பன் பாலமானது சூசர் ரோலிங் லிப்ட் பிரிட்ஜ் என்ற நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது கட்டப்பட்டிருக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து 12.5 மீட்டர் உயரம், அதாவது 41 அடி உயரத்தில் அமைந்திருக்கிற இப்பாலம் 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகவும் 143 தூண்களை கொண்டதாகவும் அமைந்து அதன் அடிப்படையில் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் கட்டப்பட்ட வித்தியாசமான முறையில் உள்ள பாலங்கள்ல இந்த இன்ஜினியர் என்ற புத்தகத்திலிருந்து இந்த விவரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. பாம்பன் ரயில் பாளையத்துல பயணித்த பலரும் தற்போது இந்த பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தற்போது பிரதமர் திறந்து வச்சதோட இல்லாம இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான படகுகள், கப்பல்கள் உள்ளிட்டவைகள் தற்போது இந்த பகுதியை செஞ்சுட்டு இருக்குது. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பிரதமர் இன்னைக்கு ராமேஸ்வரம் வர்றதனை அடுத்து இங்க ஆயிரக்கணக்கான போலீசார் சுற்றில பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. மாலை 3 மணி வரை பிரதமர் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுற ஒரு சூழ்நிலையில அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது இந்த ராமேஸ்வரம் பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான அந்த பாலம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கோபாலகிருஷ்ணன். நன்றி சிவகுமார், அண்மை விவரங்களுக்கு நன்றி.